வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு அருமையான மெதுவடை மோர் குழம்பு செய்யலாம். நான் இதை செய்யறதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் சீரகம், 2-3 ஸ்பூனு தேங்காய் துருவலும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கலவையை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது கூட 200 ml அளவுக்கு மோர் நல்லா அடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த குழம்பு கொதிக்க விடாமல் இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரணும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வடைக்கு உளுந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். கிரைண்டரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த உருட்டை உளுந்து போட்டிருக்கேன். இதை லேசாக தண்ணி தெளித்து நல்லா உப்பி வர அளவுக்கு அரைச்சிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் லேசாக தெளித்து அரைச்சா போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் அரைச்சிடலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலக்கும் போது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டால் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வடையை ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வச்சா வெளியே கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் செவக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சுட்டுட்டு இந்த வடை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புல போட்டுடலாம். இந்த மாதிரி குழம்புல போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான டேஸ்ட்டில் மெதுவடை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் வேண்டாம், இதுவே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.